மோனிகா, உங்களோட நேம் டிசில்வா காலேஜோட ஸ்டாஃப் லிஸ்ட்ல இல்ல. இன்ஃபேக்ட் டீன் அப்புறம் அட்மின் ஸ்டாஃப்ஸ்க்கு உங்களை யாருன்னே தெரியல. பேர்லயும் சரி முகத்துலயும் சரி. இது வரைக்கும் ஒரே ஒரு உண்மைதான் வெளியில வந்திருக்கு. அடுத்து என்ன ஆகுது நீயே பாரு. ஜார்ஜால தான் மோனிகா காலேஜ்க்கு போறா, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் கூட அவ அங்கதான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா எப்படி இப்படி பண்ணிட்டு இருந்திருக்கா? அது மட்டும் இல்லாம நிறைய போய் சொல்லியிருக்கா. எனக்கு அந்த பால் மேல டவுட் இருக்கு. 2 பேரும் சேர்ந்தா செஞ்சிருப்பாங்க. பீட்டர் சொன்னது ஓகே தான். இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த டெத் நேச்சுரல் டெத் இல்ல. ஐம் ஷூர் அவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. உங்களை ஐடென்டிஃபை பண்ணாதது காலேஜ் ஸ்டாஃபோட தப்புன்றீங்களா? இல்ல, காலேஜ் இல்ல, தப்பு நட்டாஷா அப்புறம் ஜார்ஜோடது. நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன்னு எப்பவும் சொன்னதே இல்ல. அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இல்ல வேணும்னே பொய் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நான் காலேஜ்க்கு போயிட்டு தான் இருக்கேன், ஆனா கிளாஸ் எடுக்கிறதுக்காக இல்ல, என் வேலைக்காக. உங்க வேலை அப்படின்னா? நான் படிக்க தான் போயிருக்கேன். நீங்க சொல்றத பார்த்தா நீங்க டிசில்வா காலேஜோட ஸ்டூடெண்டா? இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் ஆல்ரெடி ஒரு கிராஜுவேட். படிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு, அதனால தான் காலேஜோட லைப்ரரிக்கு போயிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் அங்க மட்டும் இல்ல, நிறைய லைப்ரரிக்கு போயிருக்கேன். மிஸ்டர் பால், நீங்களும் அதை தெரியாதுன்னு சொல்றீங்களா? மோனிகா காலேஜில் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு. ஆக்சுவலி சார், நான் நினைச்சா அவங்க கிளாஸ் எடுத்தாங்கன்னு. ஆனா நேரடியாக என்கிட்ட சொன்னதே கிடையாது அந்த காலேஜில் அவங்க ப்ரொஃபஸர்னு. ஆனா நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா அவங்க லைப்ரரி போறேன்னாங்க. அவங்க சொல்றது உண்மைதான். எங்க லைப்ரரியன் மிஸ்ஸஸ் காயத்ரி தான் சொன்னாங்க மோனிகா எங்க லைப்ரரிக்கு ரெகுலரா வந்திருக்காங்க. மிஸ்டர் ரெசல், மோனிகா ஸ்டாஃபாகவும் இல்லை ஸ்டூடெண்ட்டாகவும் இல்லை. அப்படி இருந்தோ 15 வருஷமா ரெகுலராக இங்கே வந்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்க காலேஜ் லைப்ரரியில் எப்படி என்ட்ராக முடியும்? எப்படி அலோவ் பண்ணீங்க? நானும் அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இன்ஸ்பெக்டர். ரொம்ப விசித்திரமாக தான் இருக்குது. ஆனால் யாராவது அப்படி போய் சொல்ல முடியுமா? அவங்க எங்கள் டீச்சர் தானே. அதுவும் எதுக்காக? திரும்பி அவங்களுக்கு இந்த காலேஜுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் எதுக்காக மோனிகா பொய் சொல்லணும்? அதங்க காலேஜ்ல கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரா இருக்கேன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. மோனிகா அந்த மாதிரி பொய் சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு யாருக்குமே தெரியல. மற்றும் இன்வெஸ்டிகேஷன்ல இந்த கேள்விக்கான பதில் கிடைக்குமா? நடந்த 6 மரணங்களையும் இப்ப மர்டர்ன்ற கோணத்துல விசாரிக்கிறாங்க. சார், எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க ஏதோ கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு. ரொம்ப நாளா நான் அவங்களோட ஐடி கார்டை கூட செக் பண்ணவே இல்லை. அவங்க ரெகுலரா இங்க வந்து போவாங்க. அவங்க இந்த காலேஜ் இல்லைன்னு எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உள்ள விட்டுருக்க மாட்டேன் நானு. நீங்க கடைசியா அவங்க ஐடி எப்போ பார்த்தீங்க? சரியா ஞாபகம் இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு இல்ல. ஆனா அவங்க கிட்ட ஸ்டாஃபோட ஒரு ஐடி கார்டு இருக்கிறது ஞாபகம் இருக்கு. குட் மார்னிங் மேம். மார்னிங். அவங்க எடுத்த புக் லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனது, இங்க நீங்க இஷ்யூ பண்ணது? அவங்க எந்த புக்கையுமே எடுத்துட்டு போனதே இல்ல. இங்கேயே படிச்சுட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. சில டைம் நானே அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், மோனிகா, நான் கவனிச்சேன், எடுக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் இங்கேயே உட்காந்து படிக்கிற, வீட்டுக்கு எடுத்துட்டு போறதில்ல, வீட்டுல ரிலாக்ஸா படிக்கலாம்ல. இந்த வேலையும் பாதையில விடுறது எனக்கு பிடிக்காது, அதனாலதான் இங்கேயே படிக்கிறேன். வீட்டுக்கு போனா நம்மளுக்கு அங்க வேற வேலைலாம் இருக்கும்ல. எனக்கு அது ஒன்று தான் புரியல. அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? லைப்ரரிக்கு வந்திருக்காங்க, சொல்லப்போனால் எங்களோட செக்யூரிட்டி கூட அவங்கள பிளாக் பண்ணது கிடையாது. எல்லாரும் அவங்க இங்கே கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு நினச்சிருக்காங்க. சார், அந்த மேடம் நான் இங்கே வேலைக்கு சேரதுக்கு முன்னாடி இருந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஐடி கார்டு எதுவும் செக் பண்ணலையா? சார், அவங்க டெய்லி வந்து போகிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி சார் அவங்ககிட்ட நான் ஐடி கார்டு கேட்க முடியும்? அவங்க தன்னோட ஃபேமிலிக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரை காட்டியிருக்காங்க. 2004 அவங்களுக்கு இங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலை கிடைச்சிருக்கு. சார், அவங்க ஃபேமிலியில் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, நிரூபிக்க முடியும் அவங்க டீச்சராக வேலை செஞ்சதே இல்லை. அது எப்படி பாசிபிளாக இருக்கும்? அவங்க ரிலாக்ஸாக காலேஜ்குள்ளே வந்துட்டு போயிருக்காங்க. ஐடி கார்டு நீங்கள் செக் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட இதை 15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க டூப்ளிகேட் ஐடி கார்டை கூட ரெடி பண்ணியிருக்கலாம்ல. ஒருவேளை அதை வச்சு அவங்க எல்லாரும் டீச்சர்னு நினச்சிருக்கலாம். அப்போது ஐடி கார்டை ஒவ்வொரு வருஷமும் பண்ண முடியாது. 15 வருஷம் எப்படி மேனேஜ் பண்ணியிருப்பாங்க? மிஸ்டர் ரசில், நான் கேட்குறதுக்கு ஒன்று பதில் சொல்லுங்கள். மோனிகா இங்கே வந்து பேராமேக்சின் எடுத்துகிட்டு போயிருக்காங்களா இல்லையா? அவங்க இத்தனை வருஷமாக காலேஜ் லைப்ரரிக்குள்ளே போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க கெமிஸ்ட்ரி லேபு கூட போயிருக்கலாம்ல. அங்கேருந்து பேராமேக்சினை எடுத்துக்கிட்டு லேப்லேருந்து எங்கே வேணாலும் போயிருக்கலாம். பாசிபிளே இல்லை இன்ஸ்பெக்டர். பேராமேக்சின் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கெமிக்கல். அதை லேபில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, வேற எதுக்கும் யூஸ் பண்ணுறது இல்லை. உங்கள் லேப் இன்சார்ஜ் லேப் டெக்னீஷியனை பார்க்கணும். பேராமேக்சின்
இந்த பேரை நான் முதல்ல எப்ப கேட்டேன்னா பிலிப்போட மரணத்தப்பதான். போலீஸ் தான் சொன்னாங்க, அதாவது அவர் பெராமேக்சின் யூஸ் பண்ணியிருக்காருன்னு. அது ஒரு விஷயம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் பெராமேக்சினை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. நிஜமாவா? ஆமா, கண்டிப்பா. அது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அதை பார்த்தது கூட இல்லை. ஐ மீன், ஐ டோன்ட் நோ. நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? உங்களுக்கு தான் என்ன சரியா தெரியாதுல்ல, அப்புறம் ஏன் என்னை பத்தி இப்படிலாம் சொல்றீங்க? உங்களுக்கு ஓகேனா உள்ள உட்காந்து ரிலாக்ஸா பேசலாமே, காஃபி குடிச்சிட்டே. பேராமேக்சின் எங்கேருந்து கிடைச்சது? டிசில்வா காலேஜ்ல இருந்து தானே? அதுக்காக தானே நீங்க அடிக்கடி அங்க போனீங்க, ரைட்? நான் தான் சொன்னல, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. பேராமேக்சின்னா என்ன, எங்க இருந்து வருதுன்னு. எனக்கு சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அது லேர்னிங் ப்ராசஸ் தான். சரி, நீங்க சொல்லுங்க, பேராமேக்சின்னா என்னது? இன்ஸ்பெக்டர், இவங்க எங்களுடைய லேப் டெக்னீஷியன் தீபக் மந்தார், பிரேன் சாட்டர்ஜி. இவங்க 2 பேருமே 1999 இங்கே வேலை செய்கிறாங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறாங்களே, அதுக்கு நீங்கள் தான் இன்சார்ஜா? சார், நாங்கள் ரொம்ப சேஃபாக தான் சார் யூஸ் பண்ணுறோம். அதுவும் இந்த மாதிரி கெமிக்கல் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் சார். சார், நாங்கள் எல்லாமே செக் பண்ணுவோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு, என்ன லெவலில் கெமிக்கல் தேவைப்படும். அப்புறம் சார், நாங்கள் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது செக்யூரிட்டி எங்களை கூட செக் பண்ணுவார். இன்ஸ்பெக்டர், நான் தான் அப்போவே சொன்னேன்ல, அது பாசிபிளே இல்லை. உங்கள் 2 பேருக்கும் மோனிகாவை தெரியுமா? லைப்ரரியில் அவங்கள பல தடவை பார்த்துருக்கேன். அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசவும் செஞ்சுருக்கேன். நான் கூட அவங்கள பலமுறை மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் கெமிஸ்ட்ரி கிளாஸ் தான் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க வேற டிபார்ட்மெண்ட்டுன்னு நினச்சிட்டேன். மோனிகா கிட்ட எப்போவாவது பேராமேக்சினை பற்றி பேசியிருக்கீங்களா? லைப்ரரியில் மீட் பண்ணியிருக்கோம், நிறைய பேசியும் இருக்கோம். ஆனால் கெமிஸ்ட்ரி சம்மந்தமாக இந்த விஷயமும் பேசினதில்லை சார். ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி நாங்கள் நிறைய பேசுவோம் சார், ஆனால் கெமிஸ்ட்ரி பற்றிலாம் அவ்வளோ பழக்கம் இல்லை சார். பேராமேக்சினை பற்றி எப்போவுமே பேசுனது இல்லையா? கண்டிப்பாக இல்லை சார். எனக்கு இந்த லேபோட 2004 யூஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். முக்கியமாக பேராமேக்சினோடது. 2004 எத்தனை இங்கே வந்திருக்கு, எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபுல் ரெக்கார்ட். உங்கள் 2 பேருக்கும் 3 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளே எனக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் வேணும். மிஸ்டர் ரசல், நான் தீபக் மந்தாரோ, பிரைன் சாட்டர்ஜியும் கிரைம் பிரான்ச்சுக்கு வர சொல்லியிருக்கேன் இன்வெஸ்டிகேஷனுக்காக. இன்ஸ்பெக்டர், நீங்கள் அவங்க 2 பேரையும் சந்தேகப்படுறீங்களா? அவங்க 2 பேரும் எங்களுடைய பழைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ். மிஸ்டர் ரசல், மோனிகாவோட ஹஸ்பண்ட் பிலிப்போட விஷயத்துல அது மர்டர்னு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா அவன் பாடியில பேராமேக்சின் ட்ரேசஸ் வந்திருக்கு. ஆனா அந்த பேராமேக்சின் எங்கிருந்து வந்ததுன்னு தான் கன்ஃபார்ம் ஆகல. அதுக்கப்புறம் இன்னும் 3 டெத்து ஏற்பட்டிருக்கு. பீட்டர் பெர்னாண்டஸ், ஜெனிஃபர் டிமாலோ, அப்புறம் ரேச்சல் டிமாலோ. பிலிப்போட டெத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் 2 பேர் இறந்திருக்காங்க. அவங்க அம்மா மரியா கோம்ஸ், அப்புறம் அவங்க அப்பா ஆல்பர்ட் கோம்ஸ். 6 டெத்ஸ். எது நேச்சுரல் டெத்துன்னு நினைச்சாங்களோ இப்போ அதை மர்டர்ன்ற வியூவில் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த எல்லா டெத்துலையுமே பேராமேக்சின் யூஸ் பண்ணுறதா எனக்கு டவுட்டாக இருக்கு. ஏன்னா எல்லா கேஸ்லையுமே கிரைம் சஸ்பெக்டாக இருக்கிறது மோனிகா. ஒரு விஷயம் நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரையும் ஏமாத்திட்டு மோனிகா காலேஜ்குள்ளே வந்துட்டு போயிருக்கா. நான் அடிச்சு சொல்லுவேன், மோனிகாவுக்கு பேராமேக்சின் உங்கள் காலேஜில் தான் வந்திருக்கு. ஒன்று அவள் காலேஜ் லேப்ல இருந்து திருடி இருக்கணும், அப்படி இல்லைனா உங்கள் டெக்னீஷியன் கிட்ட இருந்து அவளுக்கு போயிருக்கணும். அவன் தெரிஞ்சு தெரியாமலையோ இல்லைனா பேராசப்பட்டோ இல்லை வேணும்னே கொடுத்துருக்கலாம். தெரிஞ்சே கொடுத்ததுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எனக்கு மோனிகாவை ரொம்ப நல்லா தெரியாது. அவங்க ரொம்ப சாதுர்ணியமான ஆள், அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள பேச வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் உதவி அதனால தான் எங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் முழுசாக கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். பரத், டிசில்வா காலேஜோட கெமிஸ்ட்ரி லேப் டேட்டாவை செக் பண்ணுறதுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணு. எல்லா டேட்டாவையும் இமீடியட்டாக அனலைஸ் பண்ணு. ஓகே சார், ஒரு டீமை ரெடி பண்ணி வேலையை ஆரம்பிச்சிடுறேன். ஆக்சுவலி இந்த கேஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போதைக்கு மற்ற கேஸை ஓரங்கட்டி வை. சார், நான் பால் கிட்ட கூட பேசிட்டேன். ஆனால் அவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. மோனிகா காலேஜில் ப்ரொஃபஸர்னு. பால் போய் சொல்கிறான். அவன் ஒய்ஃபும் 6 வயசு பொண்ணும் இறந்துருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து மோனிகாவை பற்றி மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் விசாரிக்கணும். இந்த விஷயத்தில் அவனோட ரோல் என்ன? அமிர்தா, எனக்கு மோனிகாவோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் உடனே வேணும். அவள் ஃபோன் வாங்கின தேதியிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அத்தனை நம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும். சார், அப்போலேருந்து இப்போ வரைக்குமா? மோனிகாக்கு ஆல்ரெடி 38 வயசாச்சு சார். அவ 20 வயசா இருக்கும் போது ஃபோன் வாங்கியிருப்பார், ரைட்? அதாவது 2001 ஆரம்பிச்சு இது வரைக்கும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா போங்க. ஆனா ஒவ்வொரு நம்பரோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். காலேஜில் பர்மிஷன் வாங்காம உள்ள புகுந்தது, தன்னைத்தானே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொன்னது, பேராமேக்சின் திருடினது, போலி பேப்பர்ஸை யூஸ் பண்ணது. நான் ஒத்துக்கிறேன் அவ சாதுர்ணியமான பொண்ணுன்னு. அவ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான்னா கண்டிப்பா யாரோ உதவி பண்ணியிருக்காங்க. பரத்,
டிசில்வா காலேஜுக்கு டேட்டா டீம்ஸ் அனுப்புனதுக்கு அப்புறமா காந்தி நகர் FSLC கிட்ட பேசணும். ஒருவேளை ஃபாரன்சிக்ல இருந்து நமக்கு தெரிய வரலாம் அந்த 6 மர்டர் அது நேச்சுரலா இல்ல விஷம் கொடுத்துருக்காங்களா. அந்த பிலிப்பை தவிர 5 மரணங்கள் சார், 14 வருஷத்துக்கானது. கரெக்ட். அதுக்கப்புறம் உடனே மோனிகாவோட ஹிஸ்டரியை ட்ரேஸ் பண்ணு. அவ யாரு, எங்க இருந்து வந்திருக்கா, ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் எனக்கு வேணும். 6 மரணங்கள், அதாவது 6 மர்டர்ஸ். அதுல 6 வயசு சின்ன பொண்ணும் இருக்கா. இவ எந்த மாதிரி பொண்ணா இருப்பா? என்னால உறுதியா சொல்ல முடியும், ஜார்ஜுக்கு மோனிகா மேல ஏற்பட்ட சந்தேகம் தப்பு இல்லை. அதே மாதிரி பீட்டரோட சந்தேகமும் தப்பு இல்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கான், ஆனால் நம்ம டீம்ல தான் ஏதோ தப்பு இருக்கு சார். இல்லைனா ஜெனிஃபர் டிமாலோ இல்லை ரேச்சல் டிமாலோ காப்பாத்திருக்கலாம். அவங்கள காப்பாற்ற முடியல, ஆனால் நியாயம் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் சார். அதுக்காக நாம மரியா கோம்ஸ், ஆல்பர்ட் கோம்ஸ், பீட்டர் ஃபெர்னாண்டஸ், ஜெனிஃபர் டிமாலோ, ரேச்சல் டிமாலோட பாடியை கிரேவ்லேருந்து வெளியே எடுக்கணும். இந்த பாடியில இருந்து க்ளூ கிடைக்கிறது உங்களுக்கு ஏதாவது தோணுதா என்ன? இப்ப கிடைச்ச பாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னொரு பாடி 14 வருஷத்துக்கு முன்னாடி பதிச்சுது சார். நான் உறுதியா சொல்றேன், இந்த 6 பேரோட டெத்து நேச்சுரல் டெத்து கிடையாது, எல்லாமே மர்டர்ஸ் தான். இது ரொம்ப சேலஞ்சிங்னு நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் லெட்ஸ் டூ இட். நீ புதைச்ச பாடியை வெளியில எடு. அப்புறம் நாங்க அந்த பாடியில என்ன மிச்சம் மீதி இருக்கோ அதை வச்சு நான் ஜாதகத்தையே எடுத்துடுறேன். டெட் பாடி எடுக்கிறதுக்கான பர்மிஷனுக்கு அப்புறம் பாடி எடுக்கும் போது உங்க டீமோட ஹெல்ப் எனக்கு வேணும். இன்ஃபார்ம் பண்ண என்னுடைய டீம் அங்கே வந்துருவாங்க. இந்த கேஸ் விஷயத்தில் நான் என்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடுறேன். இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாரு. பவேஷ், நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். அந்த நம்பரை முதல்ல ட்ரேஸ் பண்ணு. அந்த ஒரு நம்பர் தான் ரொம்ப நாளா ஆக்டிவ்ல இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும் இது கஷ்டமான வேலை தான். ஆனா என்ன பண்றது, இந்த கேஸ்ல ஐக்கலாஜிக்கல் எக்ஸ்பெக்டேஷனை விட குறைஞ்சதில்ல. அமிர்தா மேடம், நீங்க கேட்குற ரிப்போர்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆனது. அதுவும் அதுலேருந்து ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு தான் சொல்லணும். சர்வரில் இந்த அளவுக்கு டேட்டா மெயின்டைன் ஆகுமாங்கிறது தெரியல. சரி, எவ்வளவு கிடைக்குதோ அதையாவது அனுப்பு. முதல் டெட் பாடியை தோண்டி எடுக்கிறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் தேவைப்படுது. ஸோ நான் இன்னைக்கே ரெடி பண்றேன். எவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன் கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. நான் சர்ச்சோட அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசுறேன். ஒருவேளை அங்கிருந்து ஏதாவது பர்மிஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் வாங்கிடுறேன். அண்ட் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிங்க, அந்த மோனிகாக்கு இந்த வேக்சின் எங்க கிடைச்சதுன்னு பாருங்க. அந்த டெட் பாடிஸ்லயும் எதுவும் கிடைக்கலன்னா நாம அந்த வேக்சினும் இன்னும் நல்லா டெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சார், அப்ப இதெல்லாம் மர்டர் தானே சார்? ஜார்ஜ், நாங்கள் டிசில்வா காலேஜோட கெமிஸ்ட்ரி லேபில் 15 வருஷம் டேட்டாவை செக் பண்ணுறோம். இப்போ கிரேவ்ஸ்லேருந்து டெட் பாடிஸை தோண்டி எடுத்து அதுலேருந்து பேரமேக்சினை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ஒரு வேளை விஷம் தான் கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியலனா பிலிப்போட மரணத்தை தவிர மீதி எல்லாரோட மரணமும் நேச்சுரல்னு சொல்லிடுவாங்களா? ஒருவேளை இந்த டெட் பாடிஸ்லேருந்து எதுவும் கிடைக்கலனா இந்த கேஸ் அடுத்த லெவலுக்கு போகாது. அடுத்து மோனிகாவுக்கு பேரமேக்சின் எங்கேருந்து கிடைச்சதுன்னு பார்க்கணும். சார், அதான் உங்களுக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சே சார். மோனிகா 15 வருஷமா ஃபேக் ஐடியாஸை ஏமாத்திட்டு இருந்தான்னு. அப்படின்னா அவளும் ஒரு ஃப்ராடு தானே? இன்னொரு விஷயமும் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இந்த கேஸ்ல புயல்னு ஒன்று எழுதிருக்காங்கல்ல, நிச்சயமா அதுவும் ஃப்ராடு தான். டேடோட வில்ல பத்தி கோர்ட்ல விசாரிக்கிறதா தான் இருந்தோம். பிலிப் இறந்ததுனால நாங்க எங்க விருப்பப்படி எல்லாத்தையுமே மோனிகாக்கே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த மோனிகா எல்லாத்தையும் அவளோட பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டா. எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், பிஸ்னஸ் எல்லாமே ஏன் கண்ணு முன்னாடி தான் அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இன்ஃபேக்ட் பீட்டர் அங்கிளும் நானும் தான் அந்த பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணோம். விட்னஸா? நட்டாஷா, ஜார்ஜ், இந்த கேஸ் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. நாம் 14 வருஷம் பின்னாடி போகணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் நிரூபிக்கணும். 6 டெத் மர்டர்ஸ்ன்னு நிரூபிக்கணும். முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், மோனிகாவுக்கு பேரமேக்சின் எங்கேருந்து கிடைச்சிது. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடான கெமிக்கலை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ் அவளுக்கு எப்படி தெரியும்? என்னால் உறுதியாக சொல்ல முடியும், டிசில்வா காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி டம்மி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணியிருக்கா. அதனால் உங்கள் ஃபாதரோட வில்லை கூட அவள் டம்மியாக ரெடி பண்ணியிருப்பா. பீட்டர் அங்கிள் கூட அதான் சொல்ல ட்ரை பண்ணாரு. ஏன்னா அவர் தான் பிலிப் உடம்புலேருந்து ப்ளூ மார்க்ஸை பார்த்தாரு. அட கடவுளே, அப்படின்னா பிலிப்பை யாரோ கொண்டிருக்காங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சார் அந்த மோனிகாவோட ஃபேமிலியில் யார் யார் இருக்கா? அவள் அப்பா, அம்மா, சகோதரன், சகோதரி, ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களா? ஆமா சார், அவளுக்கு அம்மா அப்பா இருக்காங்க. கெனகோனால இருக்காங்க. லீனா, நான் கிளம்பிட்டேன். சரிங்க, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ண மறந்துடாதீங்க. சரி கட்டிடுறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, மோனிகா அவளோட ஃபேமிலி கூட டச்ல இல்லைன்னு தோணுது. அப்படின்னா பிலிப்போட டெத்துக்கு கூட அவங்க பேரண்ட்ஸ் வரல. அவங்க ரிலேஷன்ஷிப்பே ஏதோ ஸ்மூத்தா இல்லாம இருக்கு. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாலா இல்லையான்னு கூட தெரியல. 6 பேரோட டெத் ஒருவேளை மர்டர்ஸாக இருக்கலாம். இப்போ மோனிகாவுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ்ஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்குறது மட்டும் தானே? இதில் வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. எவ்வளவு யோசிச்சோமோ அதான் ஒன்றும் புரியல. மோனிகா விஷயத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியலையே சார். அந்த
அந்த ரேச்சல் பொண்ணு இருக்கால அண்ட் அவங்க பொண்ணு ஜெனிஃபர் எல்லாரையும் கொன்னது இந்த மோனிகா தான் நினைக்கிறேன் சார். எங்க ப்ராப்பர்ட்டி கூட அவங்களுக்கு எந்த லிங்கும் இல்லை. மோனிகாவோட மென்டல் கண்டிஷன் சரியா தானே இருக்கு? சார் மோனிகா எப்பவுமே ரொம்ப நல்ல பொண்ணா தான் இருந்திருக்கா. ஆனா எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா அவளோட பர்சனாலிட்டி இது இல்ல வேற என்னமோ அது நம்மளுக்குலாம் தெரியலன்னு தோணுது. என்னாச்சு பால்? என்ன நினைச்ச? உன்னோட சாப்பாட்டுல நான் எதையோ கலந்துட்டேனா? நீ கிரேவி யார்டில் ரேச்சலுக்கு ஏன் கிஸ் பண்ண? ஏன்னா ரேச்சல் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா பால். ஐ லவ் யூ பால். நான் எந்த தப்பு பண்ணல. நட்டாஷாவும் ஜார்ஜ் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பால் நான் நேசிக்கிற மாதிரி நடிக்க முடியாது. ஆனா நான் எல்லாரையும் நேசிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாரையும் நான் தொலைச்சிட்டேன். அவங்களெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கிரைம் பிரான்ச்சுடைய ஸ்பெஷல் டீம் டிசல்வா காலேஜ்ல 2004 இருந்து இது வரைக்குமான டேட்டாவை கஷ்டப்பட்டு எடுத்து முடிச்சாங்க. அந்த பேராமேக்சின் எங்க இருந்து வந்திருக்கு, அதை எங்கெங்க யூஸ் பண்ணிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் தீபக் மந்தார் அப்புறம் விரன் சாட்டர்ஜியா கூட விசாரணைக்குன்னு கூட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி மரியா கோம்ஸ், ஆல்பர்ட் கோம்ஸ், பிலிப் கோம்ஸ் அப்புறம் பீட்டர் பெர்னாண்டஸோட டெட் பாடிய கல்லறையை தோண்டி வெளியில எடுக்க பெர்மிஷன் கிடைச்சிருக்கு. பெர்மிஷன் ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுடைய கல்லறையை தோண்டி அவங்க ஸ்கெலட்டனை வெளில எடுக்க அனுமதியும் கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேலை தான். சார் மோனிகாவோட ரீசன்ட் கால் ரெக்கார்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு சார். மோனிகா அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நட்டாஷா அப்புறம் ஜார்ஜ் அப்புறம் பிரகாஷ் கத்தம்ன்றவர்கிட்ட தொடர்ந்து பேசியிருக்கா. ஒரே ஒரு பேர் தான் கிடைச்சதா? ஆமா சார். இவ ரொம்ப ஷார்ப்பா விளையாடி இருக்கா. எனிவே பிரசாந்த்ன்றது யாரு? சார் அவர் பொலிட்டிக்கல் ஒர்க்கர் கலம்கோட். அவர் ஒரு பாலிட்டிக்கல் ஒர்க்கர். அதை காலக்கோட்டில் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல மனுஷன், செல்வாக்கு இருக்கு. ஆனாலும் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏரியாவில் ஓகே. ஆனால் இந்த மோனிகா கேஸ்க்கு இவருக்கு என்ன மேடம் சம்மந்தம் இருக்கு? கணேஷ் நீ அதை என்கிட்ட கேட்காத. அது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொல்லு. அந்த 6 டெத்துமே மர்டர்ஸ் தான். பிலிப்போட கேஸ்ல நீ தப்பு பண்ணிட்ட. ஆனா இந்த தடவை அந்த மாதிரி நடக்க கூடாது சார். இன்ஃபார்மர் கணேஷ் கலம்கோட்ல தன்னோட நெட்வொர்க்கை வச்சு கண்டுபிடிச்சிருவான் சார். மோனிகா தன்னோட ஃபேமிலி பிசினஸ் விஷயமா அடிக்கடி பிரசாந்த் கத்தமா மீட் பண்ணிருக்கா. தவிர வேற விஷயமாவும் மீட் பண்ணிருக்கா. வேற மாதிரி எப்படின்னா? சார் ஆக்சுவலி கலன்கோட்ல பிரசாந்த் கத்தம்க்கு ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கு. பல வருஷமா மோனிகாவும் அவனும் அங்கதான் மீட் பண்ணிருக்காங்க. மோனிகாவை கூட்டிட்டு வந்து விசாரிச்சா சிம்பிளா சொல்லிடுவா பிசினஸ் மீட்டிங்னு. ஒருவேளை பிரசாந்த் கூட அவளுக்கு ஏதாவது அஃபேர் இருந்திருக்கலாம். ஆனால் அவளோட பர்சனலை பற்றி நம்மளுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் இதில் தெரிஞ்சே ஆகணும். அந்த பிரசாந்த் 6 பேரோட டெத், அந்த மரணத்தை பற்றி ஏதாவது தெரியுமான்னு பார்க்கணும். அவனை கூட்டிட்டு வந்து விசாரிச்சு பார்த்துடலாமா? ஸ்ட்ரெயிட்டாக தூக்கிட்டு வந்து விசாரிக்கிறத விட இதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். பிலிப் கோம்ஸோட மரணத்துக்கு அப்புறமா போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு முடிச்சாங்க. அப்புறம் அந்த ரிப்போர்ட்ல சில மருந்துகள் கிடைச்சது க்ளூவா. அப்புறம் மீதி 5 பேர் இடத்துல எந்த விதமான க்ளூவும் கிடைக்கவே இல்லை.
ஏன்னா அது நேச்சுரல் டெத்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாடிஸையும் அங்கிருந்து வெளியில எடுத்தாச்சு. அந்த எலும்பு கூட்டை வச்சு ரிசர்ச் பண்றாங்க. இப்படி செக்அப் பண்ணா வெளியில ஏதாவது தெரிய வருமா? போலீஸ்காரங்களும் காத்துட்டு இருந்தாங்க. அப்படி அத்தனை பெரிய விஷம் கொடுத்து கொண்டு இருக்காங்களா என்ன? ஃபாரன்சிக்கு இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றது கஷ்டமா இருந்துச்சு. ப்ரொஃபைல் உனக்கு நல்லா தெரியும்ல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டெட் பாடிங்கிற பேரில் நமக்கு சில எலும்புகள் மண்டை ஓடு மட்டும்தான் கிடைக்க போகுது. இப்போது அதுதான் நடந்திருக்கு. ஆனால் இதில் குட் நியூஸ் என்னென்னா, நம்ம அதோடைய டிஎன்ஏவை கைப்பற்றதில் ஜெயிச்சிட்டோம். இப்போ நம்ம அதை வச்சு தான் அனலைசிஸ் பண்ணணும், அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் விஷத்தை கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் சொன்னீங்க பாசிபிள் இல்லைன்னு. அப்போது அது பாசிபிள் தானா? எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாமா விஷம் கொடுத்துருக்காங்கன்னு, பேராமேக்சினால தான் டெத் ஆகிருக்காங்கன்னு? எக்ஸாக்ட்லி. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஆனால் நம்ம கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிடலாம் விஷத்தை கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு. தேங்க்யூ கிரீஷ் சார், டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு ரிப்போர்ட்டை கொடுங்க ப்ளீஸ். சார் நீங்கள் திரும்ப திரும்ப எங்களை எதுக்கு இங்கே வர சொல்கிறீங்க? எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டுமே. மறுபடியும் எதுக்கு சார் எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க? என்கிட்ட சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. சார், நாங்க எந்த தப்புமே பண்ணல சார். இங்க என்னதான் நடக்குது? மோனிகாக்கு யார் அந்த வேக்சின் கொடுத்தது, யார் கொடுத்தாங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனால் எங்களுக்கு வேற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கே. உட்காருங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, எங்களோட டீம் உங்கள் லேபில் 2004 இப்போ வரைக்கும் இருக்கிற பேரமேக்சின் லிஸ்ட்டை செக் பண்ணுறாங்கன்னு. அதில் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. 2005, 2007, 2010, 2012, அப்புறம் 13, 2015 உங்கள் லேப்லேருந்து பேரமேக்சின் காணாமல் போயிருக்கு. அந்த 6 மாசத்துல தான் கூம்ஸ் ஃபேமிலிலையும் டிமோலோ ஃபேமிலிலையும் டெத் ஆயிருக்கு. நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார். சார், இது வரைக்கும் பேராமேக்ஸ் லேப்ல இருந்து காணாம போனதே இல்லை. நடந்திருக்கு. எங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், எவ்வளோ மிஸ் ஆச்சு, எப்போ மிஸ் ஆச்சு. எங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரிஞ்சது, மோனிகாவுக்கு அது எப்படி தெரிஞ்சது, எந்த அளவுக்கு பேராமேக்சின் கொடுக்கணும்னு தெரியும். அதனால கார்டியாக் அரெஸ்ட் ஆகும், ஆனால் டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது. தேங்க்ஃபுல்லி அன்னைக்கு நாங்கள் பிலிப்போட பாடியை அவர் ஃபேமிலிக்கு கொடுக்கல. அந்த டைமில் தான் பீட்டர் பெர்னாண்டஸ் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. பிலிப் பாடியில் நீல கலர் மார்க்ஸ் வந்திருக்கு. டாக்டர், ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் பேசிட்டேன். அவங்க தான் மற்ற கேஸையும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல அவங்களுக்கு விஷம் கொடுத்துருக்காங்கன்னு. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு 2 ரீசன் தான் இருக்கு. ஒருவேளை விஷம் கொடுக்காம கூட இருக்கலாம். இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மோனிகா கோம்ஸை பற்றி எந்தெந்த நியூஸ் வெளியே வந்திருக்கோ அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவள் ரொம்ப சாதுரியமான பொண்ணு. அவள் ரொம்ப தெளிவாக இந்த மர்டர்ஸை பண்ணியிருக்கா. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மோனிகாவுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வரணும்னா எந்த அளவுக்கு பேராமேக்சின் கொடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கா. அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா மோனிகாவுக்கு எக்ஸாக்ட்லி தெரிஞ்சிருக்கு எவ்வளோ பேராமேக்சின் கொடுக்கணும்னு. எஸ், மோனிகாவுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. அது அவள் தானாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட் சொல்லி கொடுத்துருக்கணும். அந்த விஷயத்தில் நீங்கள் 2 பேரும் உதவி பண்ணியிருக்கீங்க. உங்கள் இன்ஃபர்மேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லட்டுமா? மீதி 5 பாடிஸையும் கிரேவ்ஸ்லேருந்து தோண்டி வெளியே எடுத்தாச்சு. அதோட டெஸ்ட்டும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த ஸ்கெலிட்டனில் பேராமேக்சின் ட்ரேசஸ் கிடச்சிதுன்னா அப்போ நீங்கள் 2 பேரும் வசமாக மாட்டிப்பீங்க. சார், நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணதில்லை சார். சார், அவ்வளோ டேஞ்சரஸான கெமிக்கலை எக்ஸ்பெரிமெண்ட்டில் கூட பார்த்து தான் சார் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை சார். சார், நாங்க தான் முன்னாடியே சொன்னோமே, அவளை லைப்ரரியில தான் பார்த்தோன்னு. நிறைய பேசினது உண்மைதான். ஆனா கெமிஸ்ட்ரியில பேராமேக்சின் பத்தி எல்லாம் ஒண்ணுமே பேசினதே இல்ல சார். லேப் ரெக்கார்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்கோம் சார். இதை நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் சார். இதை பத்தி எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி பண்ணிருக்காங்கன்னா வேற யாரோ பண்ணிருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. வேற யாரோ செஞ்சிருக்காங்கன்னா வேற யாரு செஞ்சிருப்பா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி 14 வருஷத்தோட கேஸ் இது. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நாள் லேட் ஆனாலும் சரி, அதை நாங்க பொறுத்துக்கவே முடியாது. சார், நான் காலேஜ்ல இருந்த டேட்டாவை திரும்ப செக் பண்ணிட்டேன். ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார். உங்களுக்கு? இல்ல. தீபக்கும் பிரேனும் இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, பேராமேக்சின் மோனிகாவுக்கு தரலையா? சார், இத்தனை வருஷமா ஸ்டாக் பண்ணி வச்சிருந்த பேராமேக்சின் காணாம போகல. எல்லா ரெக்கார்ட்ஸும் கிளியர். சார், எனக்கு என்னமோ மோனிகாக்கு பேராமேக்சின் லேப்ல இருந்து கிடைச்ச மாதிரி தோணல. மோனிகாவுக்கு பேராமேக்சின் அவங்க 2 பேரும் குடிக்கலன்னா வேற ஏதாவது ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா? எக்ஸ்பெரிமெண்ட் டைம்ல கெமிக்கலை திருடி மோனிகாவுக்கு கொடுத்துருக்கலாம். இன்ஸ்பெக்டர், யாருக்கும் லேப்ல இருந்து கெமிக்கலை கொண்டு போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. நாங்கள் அதை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை வாங்கி உள்ளே வச்சிருவாங்க. மோனிகா உங்கள் காலேஜுக்குள்ளே வந்திருக்கான்னா, எல்லாரையும் ஏமாத்திருக்கான்னா, அவள் அங்கே படிச்சிருக்கான்னா, அப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை யாரையாவது ஏமாத்திருக்கலாம், அவங்கள யூஸ் பண்ணியிருக்கலாம். இன்ஸ்பெக்டர், நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோங்கிறதுனால அவங்க டீச்சருங்கிற பேரை வச்சு வந்து போயிருக்காங்க. எங்களால் பிடிக்க முடியல. அதுக்காக நீங்கள் எல்லா ஸ்டாஃபையும் சந்தேகப்படக்கூடாது சார். உங்களுக்கு எங்கள் ஸ்டாஃப் கிட்டேருந்து எதுவும் கிடைக்கலன்னதும் இப்போ நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்டையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் எங்களை மட்டும் ஏன் சந்தேகப்படுறீங்க? பேராமேக்சினை எங்கள் இன்ஸ்டியூட்டில் மட்டும் யூஸ் பண்ணல, நிறைய இன்ஸ்டியூட்டில் யூஸ் பண்ணுறாங்க தானே? நீங்கள் அங்கெல்லாம் போய் ஏன் விசாரிக்கல? அங்கேயும் நாங்கள் விசாரிப்போம். ஆனால் மிஸ்டர் ரசல்,
எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது மோனிகா ஃபேக் கெமிஸ்ட்ரி டீச்சர்னு உள்ள போக உங்க காலேஜை ஏன் செலக்ட் பண்ணா? அதுக்கும் ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. அந்த இயர்ல படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்டையும் செக் பண்ணுங்க, எந்தெந்த இயர்ல டெத் ஆயிருக்குன்னு பாருங்க. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், மோனிகா ஏதோ ஒரு லட்சியத்துக்காக தான் உங்க காலேஜுக்குள்ள வந்திருக்கா. ஓகே அமிர்தா, எஸ் சார். ஃபாரன்சிக்ல இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிருச்சு. ஒருவேளை அவங்க எல்லாருக்கும் பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா இது வரைக்கும் நேச்சுரல் டெத் கேசஸாக இருந்தது எல்லாம் மர்டர் கேசஸாக மாறிடும். ஆனால் அது மர்டர் தான் நிரூபிக்கிறதுக்காக, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக நாம எப்படியாவது இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும். பேராமேக்சின் எங்கேருந்து வந்துச்சு? சார், பிரசாந்த் கதமை தூக்கிடலாமா? அவனை பிடிச்சி விசாரிக்கலாமே. உடனே தூக்க அவனை. வரத்தேங்க சார், அவர் மோனிகாவோட அப்பா அம்மாவை பார்க்க கேனாகோனா போயிருக்காரு. எனக்கு கெனாக்கோனில் மோனிகாவோட பேரண்ட்ஸ் அட்ரஸ் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் போய்ட்டோம் சார். இன்ஃபார்மர் கணேஷ் சாவந்த் கிட்டே என்ன பேச வச்சினோம் சார். மோனிகா அண்ட் ஃபேமிலியாக சின்ன வயசுலேருந்தே உனக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பார்த்து பேசிட்டோம் சார். குட். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். பரத், நீ உடனே மதுகர் கிட்ட பேசு. ஆனால் அவங்க அப்பா அம்மாவை கடுமையாக விசாரிக்க கூடாது. அப்படி செஞ்சா மோனிகா அலர்ட் ஆயிடுவா. அம்மா, சொல்லுப்பா. நட்டாஷா ஆண்டியும் ஜார்ஜ் அங்கிளும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொல்றதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காது. அவங்க சொல்றதுக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் அவங்க அப்பாவை பற்றி தான் பேசுனாங்க. ஜேம்ஸ், அவங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்காங்கப்பா. நீ கவலைப்படாதனா அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இந்த பிரச்சனையெல்லாம் நான் சால்வ் பண்றேன். மோனிகா ஜேம்ஸ்க்கு வீட்டுக்கு வர வழியெல்லாம் தெரியும், அவனே வந்துப்பான். நட்டாஷா, ஜேம்ஸ் என்னோட பையன். பிலிப்ஸோட ஹெல்த் அப்புறம் குடிப்பழக்கத்தினால தான் நாங்கள் அந்த மாதிரி டிசைட் பண்ணோம் அவன் கூட இருக்கட்டும்னு. நட்டாஷா, நீ இப்போ என் விஷயத்துல பண்றதுலாம் எதுவுமே சரியில்லை. அப்ப நீ பண்ணது மட்டும் எல்லாம் சரியா? இத்தனை வருஷமா நீ எங்ககிட்ட அடுக்கடுக்கா பொய் சொல்லிட்டு இருந்திருக்க. காலேஜ் ப்ரொஃபஸர்னு சொன்ன. ஏன், எதுக்காக அப்படி? நீ அங்க போய் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த? நான் அங்க போய் படிச்சுட்டு இருந்தேன் நட்டாஷா, ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இன்னசென்ட் ஆளுங்களை கொல்றதுக்கான ரிசர்ச்சா? அம்மா, அப்பா, பிலிப், பீட்டர் அங்கிள், ரேச்சல், ஜெனிஃபர், மோனிகா, நீ அவங்க அத்தனை பேரையும் கொண்டிருக்க. இதெல்லாம் நீ தனியா செஞ்சியா இல்ல உன் கூட வேற யாராச்சிருக்காங்களா? ஜார்ஜ் எங்க நட்டாஷா? லிசன் மோனிகா, ஜார்ஜ் திரும்ப அவனோட வீட்டுக்கு போயிட்டா. நீ அதை பத்தி பேசாத, நான் சொல்றத கேளு. திரும்ப போயிட்டானா? ஒரு தடவை கூட என்ன பார்க்க வரவே இல்ல. ஏன்னா உனக்கு உன்னை பார்க்க பயமா இருக்கு. எனக்கும் பயமா இருக்கு. ஹே ஹலோ, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாய் நட்டாஷா. ஆமாம் சார், எனக்கு தெரியும். ரொம்ப நாளாவே தெரியும். அப்படின்னா வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பற்றி? நீ தான் ரொம்ப க்ளோஸ் டச்சில் இருந்திருக்க, அப்போ தெரியும்ல எதை பற்றி கேட்க போறேன்னு. ஏற்கனவே உன் பார்ட்டிக்கிட்ட பேசிட்டேன். ஒருவேளை இந்த கேஸில் உனக்கு சம்மந்தம் இருக்குன்னா இப்போ என்னால் அரெஸ்ட் பண்ண முடியும். பார்த்தது போதும், வா. பிரகாஷுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த விஷயத்துல அவன் கண்டிப்பா வாயை திறக்க மாட்டான்றது தெரிஞ்ச பொண்ணு. ஆனா இதையும் தாண்டி அவனை பேச வைக்கிறது காவல்துறைக்கு சவாலா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கேனாகோனால மதுகர் சாவந்த காவல்துறை பிடிச்சாங்க. மோனிகாவை பத்தி விசாரிச்சு நிறைய தகவல்களை அங்க சேகரிச்சு வச்சுக்கிட்டாங்க. வாங்க. அது மோனிகாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நான் அவளை மீட் பண்ணவே இல்லை சார். அப்புறம் அவளுடைய அப்பா அம்மா செபாஸ்டின் அப்புறம் லீனா அவங்களும் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. மதுகா சார், மோனிகா மேலே எங்களுக்கு சில விஷயத்தில் சந்தேகம் இருக்கு. அதை விசாரிக்க தான் இங்கே வந்திருக்கேன். அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும் சார். இவர் என்ன சொல்றாருன்னா மோனிகாவோட கதையே வேற சார். எதை வச்சு சொல்கிறீங்க சார்? அவள் ஸ்கூல் டைம்லேருந்தே நிறைய பிரச்சனை பண்ணுவா, விசித்திரமாகவும் பிஹேவ் பண்ணுவா. மோனிகாவுடைய திருட்டு பழக்கத்தினால அவள் தினம் தினம் செபாஸ்டின் கிட்ட அடி வாங்குவா. அந்த விஷயம் ஒட்டுமொத்த காலனிக்குமே தெரியும். தான் அப்பாவோட பர்ஸ்ல இருந்து பணத்தை திருடுற பழக்கம் இருந்துச்சா? இதை நீங்கள் கிரிமினலிஸ்ட்னு சொல்கிறீங்களா? அது வெறும் பர்ஸ்லேருந்து பணம் திருடுற விஷயம் மட்டும் இல்லை சார். அவள் ஸ்கூலில் ஒரு பொண்ணுடைய ஜுவல்லரியும் திருடிட்டா. இது செபாஸ்டின் கிட்டேயும் சொன்னோம்.
அன்னைக்கு ராத்திரி செபாஸ்டின் அவளை அடி பின்னி எடுத்துட்டாரு. ஏன் இப்படி பண்ண? ஏன் பண்ண? எதுக்காக இப்படி பண்ண? எல்லாரும் முன்னாடி எவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா? ஏன் இப்படி பண்ண? சொல்லு, திருந்த மாட்டியா? போதும், நிறுத்துங்க. நீ வாய மூடு. இவளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். வேண்டாம், சும்மா இரு. சும்மா ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஜென்மத்துக்கு அவன் மறக்க கூடாது. நீங்க திருட்டு கொஞ்சம் அவன் வாழ்க்கையில அமைதியா மறக்க கூடாது. பாரு, கொஞ்சம் பாரு, பொறுமையா இரு. பொறுமையா இருங்க. பாரு. அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. கேளு, அவ கையில செபாஸ்டின். அடிபட்டிருக்கு. அவ கை உடைஞ்சிருக்கு. அவ காலைய சேர்த்து உடைக்கிறேன். இரு. ஏய், விடு. நான் சொல்றது விடு கேளுப்பா. என்ன? இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கல. மோனிகா, நான் உங்களுக்கு கட்டு போட்டு விட்டுருக்கேன். இது சரியாக கொஞ்சம் நாட்கள் ஆகும். தூங்குற நேரத்தில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த கட்டை அவுக்கக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி செபாஸ்டின் மோனிகாவை அந்த அளவுக்கு போட்டு அடிச்சிட்டாரு. அதுல அவளுடைய கை உடைஞ்சிருச்சு. மோனிகா, நீ ஏமா இப்படி பண்ற? அந்த பொண்ணோட நகையை திருடுற அளவுக்கு உனக்கு என்ன தேவை? இங்க பாருமா, டைம் இருக்கு, திருந்திடு. இல்லைன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. மோனிகா, இப்போ உன்னுடைய கைவலி எப்படிமா இருக்கு? முன்ன விட கொஞ்சம் பரவாயில்லையா? இந்தா, இந்த மஞ்சத்தூள் பாலை குடி. அப்போ நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து அவளுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வச்சோம். இங்க பாருமா, உன்னோட அப்பா ரொம்ப நேர்மையான ஆளு. கொடுத்த வார்த்தையை காப்பாத்துவாரு. அதனாலதான் அவர் என் கையை அடிச்சு உடைச்சாரா? அட, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுமா. அவர் நேர்மையா சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதானே வீட்டு செலவு பாக்குறாரு. வீட்டு செலவு மட்டும் தான் பண்றாங்க. 2 வேளை சாப்பாடு கிடைக்குது, அவ்வளவுதான். திருடுறது ரொம்ப தப்புமா. அது கிரைம். அது ரொம்ப மோசமான பழக்கம். இந்த பழக்கத்தை பட்ட நீ விட்டு தள்ளலான்னு வச்சுக்க, இது ஒரு நாள் கண்டிப்பா என்கிட்ட ஒரு நாள் நிறைய பணம் இருக்கும். நான் பெரிய பணக்காரி ஆயிடுவேன். அப்ப நான் ஆசைப்படுற எல்லாத்தையும் வாங்குவேன். யாருக்கும் அடிபணிய மாட்டேன். உன்னோட அப்பா இப்போ என்னெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் உன் நல்லதுக்காக தான். அவர்கிட்டயே நான் நிறைய விஷயங்கள் சொல்லி புரிய வச்சிருக்கேன். உன்னோட அப்பா அம்மாவும் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்த வரைக்கும் அவள் திருந்திட்டான்னு தான் எனக்கு தோணுச்சு. முக்கியமாக அவள் பிலிப்பை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டோம். அவ்வளோ பணக்கார வீட்டு பையனான பிலிப்புக்கு இந்த மிடில் கிளாஸ் பொண்ணு எப்படி பிடிச்சதுன்னே தெரியல. ஆனால் ஒன்று சார், அது அப்படி ஒரு கிராண்டான கல்யாணம். ஒட்டுமொத்த காலனியுமே அசந்து போயிட்டாங்க. மோனிகாவுடைய அப்பா அம்மா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த காலனியுமே அதில் சந்தோஷப்பட்டோம். மதுகர் சார், எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா மோனிகா அவளோட ஃபேமிலியை பல நாள் சந்திக்கவே இல்லைன்ட்டு. அவளோட பேரண்ட்ஸும் மோனிகாவை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் ஃபிலிம் கோம்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவள் மீட் பண்ணல. அதான் ஏன்? அந்த விஷயத்தை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது சார். ஆனால் செபாஸ்டின் தன்னுடைய லைஃப்பில் நல்ல திடமான முடிவுகளை எடுத்திருக்கான். பார்க்க விரும்பலன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியல. அவ என்னையும் லீனாவையும் மீட் பண்ண விரும்பல. இனிமே அவளுக்கு நாங்க தேவைப்படவே மாட்டோம். என்னையா சொல்ற? ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிற? தெரியல. பிலிப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மாறிடுவான்னு நினச்சேன், திருந்துவான்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அன்னைக்கு எப்படி இருந்தாலும் இப்போ அப்படியே தான். என்னோட ஒரே பொண்ணு, ஒரே செல்ல பொண்ணு தான் அப்பா அம்மாவோட முகத்தை பார்க்க விரும்பலன்னு சொல்கிறா. செபாஸ்டின் எப்போவுமே என்கிட்ட அதை பற்றி சொல்லலை. மோனிகா ஏன் வெறுத்தானும் சொல்லலை. இங்கே பாருங்க சார், மோனிகாவும் அவளோட ஃபேமிலியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உண்மை மட்டும் சொல்லுங்கள். செபாஸ்டினுக்கும் லீனாவுக்கும் அந்த விஷயம் தெரியறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? தான் வீட்டு பொண்ணு மோனிகா தான் புகுந்து விட்டாளுங்களை கொண்டுட்டாங்கன்னு. மதுக்கர் சார், மோனிகாவோட புருஷன் கேஸில் அவன் பாடியில் பாய்சன் இருந்திருக்கு சார். இல்லை சார், அது எனக்கும் செபாஸ்டின், லீனா அப்புறம் மோனிகாவை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் அந்த செபாஸ்டின், லீனாக்கு அவளை பற்றி என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது சார். கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க இருக்காங்க சார். இந்த 6 பேரையும் கொன்னவனை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. கோம்ஸ் குடும்பத்தில் நடந்த ஒவ்வொரு மரணமும் ஜெனிஃபர் அப்புறம் ரேச்சல் கூட நடந்த இது எல்லாத்த பத்தியும் யாரோ ஒருத்தருக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கு. கடந்த 14 வருஷங்களா நேச்சுரல் டெத்ன்னு கருதப்படுற இந்த 6 மரணங்களும் ஒரு அதிபயங்கர சதி வேலைன்னு இப்ப தெரிய வந்திருக்கு. இந்த சதி வேலைக்கு காரணம் ஒருத்தன் இல்ல, பல பேரு. பேராமேக்ஸ்ங்க அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது சார். உனக்கு மோனிகாவை 2003 தெரியும்ல, அவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து. நான் மோனிகாவை எங்கள் ஊர் கலங்கூர் ஷாப்பில் தான் சார் சந்தித்தேன். அப்போத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். நட்பை தாண்டின ஒரு வேணால் சொல்லலாம். நீங்கள் கண்டுபிடிச்சது எல்லாமே உண்மைதான் சார். எங்கள் கூட நெருக்கமான அஃபேர்லாம் இருந்துச்சு. அவளுக்கும் அது தேவைப்பட்டுச்சு, எனக்கும் அது தேவைப்பட்டுச்சு. ஒன்றா தான் இருந்தோம். ஆனால் அவள் ஃபேமிலியை மர்டர் பண்ணதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே? அப்போ உனக்கும் தெரிஞ்சிருக்கும் மோனிகா டம்மி ஐடியா ரெடி பண்ணி டிசில்வா காலேஜில் கெமிஸ்ட்ரி டீச்சர்னு சுற்றிட்டு இருந்தது.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அங்க அவ ஸ்டூடெண்டா இல்ல டீச்சரான்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு பிரசாந்த், மோனிகா தனியால இந்த வேலையை செய்ய முடியாது. அதுவும் 6 மர்டர்ஸ். சார் நீங்க என்ன நினைச்சீங்க? நான் உதவி செஞ்சேன்ட்டா? சார் நான் என் ஏரியாவில் சின்ன சின்ன சண்டைலாம் போட்டிருக்கேன். இப்போ நான் அதெல்லாம் விட்டுட்டேன் சார். மர்டர் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் சார். நான் எலெக்ஷனில் நிற்கணும், தலைவர் ஆகணும். நான் அதுக்கு இந்த தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போகிறேன் சார். நண்பன் தலைவன்றதெல்லாம் நீ மறந்துரு. நீ சொல்லனாலும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருவோம். நீ எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம். எனக்கு இதில் எந்த இன்வால்மெண்ட்டும் கிடையாது. அப்புறம் பயப்படணும். என்ன வேணுமோ செய்யுங்க. பிரசாந்த தினமும் விசாரிச்சாங்க. போலீஸோட கேள்விகள்ல இருந்து அவனால தப்பிக்கவே முடியல. விசாரணைன்னு சொல்லி தினம் வர சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வேற போலீஸ்காரங்க வேற மெத்தட்ல அவனை விசாரிச்சு பார்த்தாங்க. கடைசியில இந்த பிரசாந்தோட நாடகமும் நடிப்பும் முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த பிரசாந்த் கிட்ட போலீஸ் கிட்ட ஒப்படைக்க நிறைய தகவல்கள் இருந்தது தெரிய வந்துச்சு. ஆனா போலீஸ்க்கு முன்னாடி சரண்டர் ஆக அவன் தயாராகவே இல்லை. இன்னொரு பக்கம் போலீஸ் மோனிகா மேல தனியா ஒரு கண் வச்சிருந்தாங்க. 24 மணி நேரமும் ஃபாலோலயே இருந்தாங்க. அவ எங்க போனாலும் விடவே இல்லை. மிஸ் ஆயிடுச்சு சார். நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள வேற யாரும் அந்த பிசிஓ யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால ரீடைல் பண்ணியும் பிரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஷரத், ஒரு விஷயம் கன்ஃபார்ம் தானே? மோனிகா அங்கேருந்து கால் பண்ணியிருக்கா, யார்கிட்டயே பேசியிருக்கா? ஆமாம் சார், முழுசாக 2 நிமிஷம் பேசியிருக்கா. மோனிகா 1 நிமிஷம் 30 செகண்ட் பேசியிருக்கா. சார் இதுதான் அந்த பிசிஓ நம்பர். இங்கேருந்து தான் அவள் கால் பண்ணியிருக்கா. அமிர்தா, இந்த லேண்ட்லைனோட கால் ரெக்கார்ட்ஸ் எடு. அவ யாருக்கு கால் பண்ணான்னு உடனே தெரிஞ்சாகணும். ஓகே சார். ஆனால் இதில் என்னோட விஷயம் எதுவுமே இல்லை. நான் பேராமேக்சிங் அப்படி இப்படின்னு எதுவுமே சப்ளை பண்ணலையே. இங்கே பாரு பிரசாந்த், நீ பார்ட்டியில் மெம்பராக இருக்க. அந்த பொம்பளை 1 இல்லை 6 மர்டர் பண்ணதான் சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை நாளைக்கு பார்ட்டிக்கு உன்னாலேயோ அவளாலேயோ. இல்லைண்ணே, அப்படிலாம் எதுவுமே ஆகாது. எனக்கும் இந்த மர்டருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உனக்கு சம்மந்தம் இருக்குது. நீ அவளுக்கு என்னென்ன பண்ணியோ, எந்தெந்த மாதிரி உதவி செஞ்சுருக்கியோ அதை எல்லாத்தையுமே போலீஸை சொல்லிடு. சொல்கிறத கேளுங்க கொஞ்சம். ஆனால் நான் சின்ன உதவிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே தெரியாதுண்ணே. பிரசாந்த், நீ சொல்கிறத நான் கேட்க விரும்பல. நான் சொல்கிறத நீ கேளு, சரியா? போலீஸில் உண்மையை சொல்லு. இப்போ காவல்துறைக்கு ஒரு பெரிய வெற்றியே கிடைச்சிடுச்சு. பிரசாந்த் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க உண்மை எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிட்டு வந்துட்டா. இந்த குற்றத்தோட ஆரம்பங்கிறது 14 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குச்சு. அது தன் உண்மையான முகத்தோட இப்ப வெளியில வர போகுது. இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய உண்மை இப்போ நம்ம முன்னாடி உடைய போகுது. 16 வருஷங்களா இது வரைக்கும் யார் கண்ணிலுமே மாட்டாம இருந்தது. இந்த 6 மரணங்கள்லயும் ஒரு ஒற்றுமை இருந்தது. அந்த பிலிப் கோம்ஸோட மரணத்தை தவிர எல்லா கேஸ்லயும் பொய்கள் இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் சார், எந்த ரிப்போர்ட்டுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அது என் கண் முன்னாடி என் டேபிளில் தான் இருக்குது. பிலிப்ஸ் கோம்ஸுடைய அனாலிசிஸ் போஸ்ட்மார்ட்டங்கிற பேரில் அந்த ரிப்போர்ட் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது. மீதி 5 பேருடைய மரணம் எப்படி நடந்துச்சுங்கிறது அதை நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. எல்லாருக்கும் விஷம் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், அனாலிசிஸ் படி பார்த்தா அவங்க அத்தனை பேருக்குமே பிலிப்ஸ் கோம்ஸ் மாதிரியே பேராமேக்சின் கொடுத்துருக்காங்க. மரியா கோம்ஸ், ஆல்பர்ட் கோம்ஸ், பீட்டர் ஃபெர்னாண்டஸ், 6 வயசு குழந்தையான ஜெனிஃபர், அப்புறம் அவளுடைய அம்மா ரேச்சல் டிமெல்லோ, இவங்க அத்தனை பேருக்குமே பேராமேக்சின் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதோட டோசேஜ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதனால தான் டாக்டர்ஸால கூட அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியல. நேச்சுரல் டெத்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா மர்டர்ஸுமே ஒரு நேச்சுரல் டெத்தாக மாறிடுச்சு. அப்பாவியா இருந்த 6 பேரோட கொலைகள் அது கடந்த 14 வருஷங்களா இயற்கையான மரணங்களா நம்பப்பட்டுச்சு. ஆனா அந்த மரணங்கள் இயற்கையானது இல்ல, கொடூரமான கொலைகள். 2010ல பிலிப் கோம்ஸோட மரணம் எல்லாருக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா அதை கண்டுக்காம விட்ட காரணத்தினால அந்த கொலை தற்கொலைன்ற பேர்ல ரிஜிஸ்டர் ஆச்சு. ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த உண்மை 14 வருஷமா மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடந்துச்சோ இன்னைக்கு அது வெளியில வந்து நியாயம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல 6 கொடூரமான கொலையோட கதைகள் தான் வெளியே வந்திருக்கு. ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 6 பேரோட டெத் நேச்சுரல் இல்ல, மர்டர் பண்ணிருக்காங்க. அவங்க 6 பேரையும் கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண அந்த பேராமேக்சின் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சீங்களா? இன்னும் தெரியல மேம்.
ஆனா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். மோனிகா எந்த காலேஜ்க்கு ப்ரொஃபஸர்னு சொல்லி இங்க போனாங்களோ? பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ அந்த விஷயம் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மர்டர் ஆயிருக்கு. ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யார் பண்ணா, அது மட்டும் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். எங்ககிட்ட சில லீட்ஸ் இருக்கு, ஆனா அதை தற்சமயம் உங்ககிட்ட பிரசன்ட் பண்ண முடியாது. என்ன பிரசாந்த், உன்னோட விளையாட்டு பொலிட்டிக்கல் கரியர் எல்லாம் காலி. தண்டனையை குறைக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு வழி சொல்றேன். எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. மோனிகா கொலை பண்றதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணிருக்க. பேராமேக்சினை நீ தான் கொடுத்துருக்க. சார், அவளுக்கு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. அவ 6 பேரை கொண்டு இருக்கானா? சார், நான் சத்தியமா சொல்றேன், அவ யாரை கொண்டா இது கொண்டான்னு எனக்கே தெரியுது. ஹலோ, யார் பேசுறீங்க? கால் நீ தானே பண்ண, நீ யாருன்னு சொல்லு. அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் அமிர்தா பேசுறேன். 6 நாளைக்கு முன்னாடி மோனிகா கோம்ஸ் உனக்கு பிசிஓல இருந்து கால் பண்ணால? ஒரு செகண்டுக்கு முன்னாடி வீராவேசமா பேசின, இப்ப ஏன் வாயடிச்சு போய் நிக்கிற? மோனிகா கோம்ஸ் தெரியும்ல? தெரியும் மேம். உன்னோட பேர் என்ன? லாரன்ஸ். வெறும் லாரன்ஸா? முழு பேர் என்ன? கெவின் லாரன்ஸ். கெவின், உனக்கு மோனிகா கோம்ஸ் எப்படி தெரியும்? எனக்கு பேராமேக்ஸில் பற்றி எதுவுமே தெரியாது சார். ஆனால் இன்னொரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்ல போகிறதுக்கும் இந்த மர்டருக்கும் எந்த சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பிரசாந்த், உன் மூளையை நீ யூஸ் பண்ணு. மோனிகா சொல்லன்னா அதை நீ சொல்லு. இப்போ உனக்கு சான்ஸ் இருக்கு. எது தெரியுமோ அதை உளறி கொட்டிடு. இல்லைன்னா தலைகீழ தொங்க விட்டு தோலை உரிச்சிருவேன். உன்னை சொல்லவும் வைப்பேன். 24 மணி நேரமும் நாங்க உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். தப்பிக்கலாம்னு நினைக்காத. நீயா இங்க வந்து சரண்டர் ஆகுறது மட்டும்தான் உனக்கு நல்லது. வேற வழி இல்ல. இல்லனா நாங்களே உன்னை அடிச்சு தூக்கிடுவோம். புரியுதா? இது வரைக்கும் வெளியில வந்த உண்மைகள் எல்லாமே நம்புற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதுல இன்னும் சில ரகசியங்கள் புதைதான் இருக்கு. அது இன்னும் வெளியில வர வேண்டி இருக்கு. நடந்த இந்த கொலைகள் எல்லாமே பல வருஷங்களா புதைக்கப்பட்டே இருந்துச்சு. இப்பதான் வெளியில வருது. புரியாத புதிரா இருந்த பெரிய கேஸ்ல அதிர்ச்சியை ஏற்படுத்தின விஷயம் என்னன்னா, இந்த கொலைகள் எல்லாத்தையும் நினைச்சிருந்தா தவிர்த்திருக்கலாம். இந்த அத்தியாயமே நடந்திருக்காது. இந்த கொலைகள் சம்பந்தமா வரப்போற விஷயங்கள் எல்லாமே அதை கேட்டா எல்லாருமே மிரண்டு போயிடுவாங்க. அதை யாரு எப்படி பண்ணாங்கன்னு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை மட்டும் இல்லாம அது இந்த நாட்டையே உலுக்கி எடுத்துரும். பாரு, இந்த கேஸ் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ பேசாம கோவாக்கு வந்துரு. சரி, ஓகே, நான் வரேன். மோனிகா போலீஸ்கிட்ட ஏதாவது சொன்னால? இல்ல, அவ எதுவும் சொல்லல. எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதில்ல. என்ன சொல்ற நீ? இந்த சதி வலையை எப்படி பின்னாங்க, எப்படி இதெல்லாம் செஞ்சாங்க, யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா? அத நாம மறுபடியும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா? அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் காத்திருங்க. ஜெய் ஹிந்த்.